நேத்து வந்து தமிழ்நாட்டுல ஆயுஷ் கோர்சஸ் ஆன சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, அதாவது பிஏஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் இதோடைய இந்த வருஷத்துக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸிங் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஆல் இந்தியா கோட்டா, இந்த 3 கோட்டாவே நீங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவு செய்து பாருங்க. நம்மளுடைய குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல போய் பாருங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் தனித்தனியா நாங்க அனுப்பிச்சிருக்கோம். அதாவது கவர்மெண்ட் கோட்டாக்கு என்ன அப்ளிகேஷன், ஏன்னா நிறைய பேர் அந்த ப்ராஸ்பெக்டாஸ்ல இருந்து கடைசி பேஜ் அவங்களுக்கு எடுக்க தெரியல கரெக்டா பிரிண்ட் அவுட். ஸோ அதனால வந்து நான் தனித்தனியா இண்டிவிஜுவலா வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க வாட்ஸ்அப் நம்மளோட குரூப்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் ஃபார்ம் தனியா இருக்கு, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இருக்கு, அப்புறம் ஆல் இந்தியா கோட்டாக்கு இருக்கு. ஓகே, 3க்குமே தனித்தனி பிடிஎஃப் நான் அனுப்பிச்சிருக்கேன். தயவு செய்து ஃபர்ஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? அதை டவுன்லோட் பண்ணி அதை மட்டும் பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி நீங்க அடுத்து நிறைய பேர் நேத்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அதுல முக்கியமான ஒரு கேள்வியை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க பாக்குறது ஆயுஷ் யூஜி டாக்டர்ஸ் யூடியூப் சேனல். புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டை நான் சொல்லிக்கிறேன். அதாவது வந்து நம்ம சேனல்ஸ் வந்து நிறைய பேர் பாக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றீங்க. பட் ஆனா வந்து வீடியோ பார்த்தாலும் லைக்ஸ் அந்த அளவுக்கு பெருசா போடுறது இல்லை. ஏன்னா நீங்க வந்து எனக்கு லைக்கோ ஷேரோ பண்ணா மட்டும்தானே நான் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோ போஸ்ட் பண்ண முடியும். ஸோ என்ன நீங்க மோட்டிவேட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கான சப்போர்ட் வந்து என்கிட்ட இருந்து கிடைக்கும். ஏன்னா நானும் வந்து கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறேன். ஏன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், சும்மா கிடையாது. அதனால வந்து நீங்களே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க போற ஒவ்வொரு டவுட்ஸ், அதாவது ஒவ்வொரு டவுட்ஸுக்கும் என்னால இண்டிவிஜுவலா வந்து ரிப்ளை பண்ண முடியாது, அது யாராலையும் முடியாது. ஆனா என்னால முடிஞ்ச வரையும் அந்த வீடியோ மூலியமா மொத்த குறிஸையும் எடுத்து ஒரு வீடியோவா போஸ்ட் பண்ண முடியும். பட் இருந்தாலும் நிறைய பேர் இண்டிவிஜுவலா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் மூலியமா தனியா இண்டிவிஜுவலா மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க. அப்படியும் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நானும் உங்களுக்கு கவுன்சிலிங் வர, ஸோ நாட் ஒன்லி அப்ளிகேஷன் மட்டும் இல்லை, கவுன்சிலிங் வரையும் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த சேனல் இருக்குது. ஸோ என்ன என்கரேஜ் பண்ணி இன்னும் வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகேங்க. ஸோ அதெல்லாம் ஓகே. நேற்று வந்து நிறைய பேர் கேட்ட ஒரு டவுட் என்னன்னா, சார் நான் அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணிட்டேன் சார், அப்ளிகேஷனில் என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸை வந்து நான் என்க்ளோஸ் பண்ணணும்னு கேட்டாங்க. அதான் என்னென்ன டாக்குமெண்ட், ஜெராக்ஸ், ப்ராஸ்பெக்டாஸ் கவர்மெண்ட் கோட்டாக்கு 65வது பேஜ் போய்க்கோங்க, அனெக்சர் 15. ஸோ மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதாவது இது வந்து மொத்த பேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா 90 பேஜ் வந்து கவர்மெண்ட் கோட்டாக இருக்கு. இதில் 65வது பேஜ் போய்க்கோங்க. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த செக்லிஸ்ட்டை கூட நான் தனியாக வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அனெக்சர் 15 என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வச்சு அனுப்பணும் அதோடைய செக்லிஸ்ட். ப்ரீ டிஸ்பேச் செக்லிஸ்ட் ஃபார் த யூஸ் ஆஃப் அப்ளிகன் BSMS, BAMS, BUMS, BHMS கோர்சஸ் அட்மிஷன் 2024-25. ஸோ இதில் வந்து இந்த செக்லிஸ்ட்டை நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு, அதாவது நீங்கள் ஆன்லைனில் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு 500 ரூபா பே பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணிடுவீங்க. ஃபில் பண்ணும்போது இந்த அனெக்சர் 15 தான் நீங்கள் கொரியர் பண்ணும்போது, கொரியரோ ஸ்பீட் போஸ்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உள்ள வைக்கக்கூடிய இதுதான். ஏன்னா இதைத்தான் எடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்களா, 1.1 ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன்ல எந்த ஒரு தப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. அதை நல்லா கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த செக்லிஸ்ட், அதுக்கப்புறம் நீங்க பணம் கட்டின அந்த 500 ரூபா கட்டினா அந்த ரெசிப்ட் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய அந்த செக்லிஸ்ட் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க, 65வது பேஜ். இந்த பேஜை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த செக்லிஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் வைக்கணும். அடுத்து நீங்க கட்டின பேமெண்ட் ரெசிப்ட், ஓகேவா? பேமெண்ட் ரெசிப்ட். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய அந்த செக்லிஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் காப்பி. என்னென்ன டாக்குமெண்ட் நான் சொல்றேன். ஸோ அது தேவையான யாருக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவோ அந்த ஜெராக்ஸ் காப்பி. அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேவா? இத்தனை ஸ்டெப் ஃபாலோ பண்ணீங்க. ஓகேவா? மறந்துடாதீங்க. ஸோ இந்த ஆர்டர்ல தான் நீங்க வைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து செக்லிஸ்ட்டுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸோட சேர்த்து பேமெண்ட் ரெசிப்டை சேர்த்து வச்சிருங்க. அதாவது ஜெராக்ஸ் காப்பி தான். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி. தயவு செய்து ஒரிஜினல் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த ஆர்டர்ல வச்சிருங்க. இது போக வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டையும் வந்து நீங்க உள்ள வைக்கணும். அது நான் சொல்றேன் உங்களுக்கு வீடியோவில் தெளிவா சொல்றேன். இப்போ வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இது கவர்மெண்ட் கோட்டாக்கு நான் தெளிவா சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் இந்த செக்லிஸ்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. இந்த செக்லிஸ்ட்டை பிரிண்ட் எடுத்து கையில வச்சுக்கோங்க. நீங்க எதெல்லாம் உள்ள வைக்கிறீங்களோ அதை டிக் அடிக்கணும். இதை டிக் அடிச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய செல்ஃப் அட்டஸ்ட் காப்பி, அதாவது எல்லா ஜெராக்ஸ்லயும் உங்களுடைய சைனை போட்டுருங்க. சைன் போடலனாலும் ஒன்றும் பிரச்சனை வராது. சில பேர் அவசரப்பட்டு அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஒன்றும் ஐயோ சார் நான் அனுப்பாம விட்டேன் சார் மறந்துட்டேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. உங்களுடைய நீட் யூஜியோடைய அட்மிட் கார்டு, அதை தான் ஆல் டிக்கெட் போட்டிருக்காங்க, இதை டிக் அடிச்சிருங்க. ஏன்னா உள்ள ஜெராக்ஸ் காப்பி வைப்பீங்க. அதே மாதிரியா ரிவைஸ் ஆன கரெக்டான அந்த நீட் ஸ்கோர் கார்டு, கடைசியா 26ஆம் தேதிக்கு மேல ஒரு கடைசி நீட் ஸ்கோர் கார்டு கொடுத்தாங்களா, அதை நீங்க உள்ள வைப்பீங்க. அதுக்கான டிக்கு இதெல்லாம் டிக் அடிச்சு இதை ஃபர்ஸ்ட் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய பேமெண்ட் ரெசிப்ட், அப்புறம் உங்களுடைய செக்லிஸ்டுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் உடைய ஜெராக்ஸ் காப்பி, அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேவா? அதே மாதிரியா 10th மார்க் ஷீட் 2 சைடுமே வச்சிருங்க, டிக் அடிச்சிருங்க. 12th வச்சிருங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து லேட்டஸ்டா 3 காப்பி வைக்க சொல்றாங்க. 3 காப்பி வச்சிருங்க. ஏன்னா அவங்க எதுக்கு கேட்கறாங்க தெரியல. 3 கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 3 காப்பி, அப்புறம் டிசி டிக் அடிச்சிருங்க, நேட்டிவிட்டி டிக் அடிச்சிருங்க. இந்த இன்கம் வந்து எல்லாருக்கும் வைக்கணும் கிடையாது. இந்த ஸ்காலர்ஷிப் வாங்குவீங்க பாருங்க, எஸ்சி எஸ்சிஏ அப்புறம் எஸ்டி, இந்த மாதிரி கேண்டிடேட் மட்டும் வாங்குங்க. ஓகேவா? இந்த மாதிரி கேண்டிடேட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த இன்கம் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வைக்கணும், எல்லாரும் வைக்கணும் கேவல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து அப்ளை பண்ணி வைப்பீங்க பாருங்க, அவங்க கட்டாயம் நீங்க வச்சுதான் ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நீங்க வாங்குனீங்கன்னா கண்டிப்பா இன்கம் சர்டிஃபிகேட் வச்சிருங்க, மறந்துடாங்க. அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் தான். மற்ற ஜென்ரலா ஸ்பெஷல் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த இன்கம் வந்து கம்பல்சரி இல்லை, அதை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அதே மாதிரி தான். இந்த ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க நேற்று வந்து ஒரு கேண்டிடேட் வந்து, போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து என் கையில இருக்கு சார், நான் வந்து 2022க்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தேன், எனக்கு வந்து இஎம்எஸ் நம்பர், அதாவது இஎம்எஸ் நம்பர் இருந்தாலும் எனக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து நான் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு வாங்கினேன், அதை நான் யூஸ் பண்ணிக்கலாமா? ஏன்னா மறுபடியும் போய் நான் இதில் கொடுத்து ஃபில் பண்ணுறது முடியுமானா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா, அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்க 7.5க்கான அந்த ரிசர்வேஷனுக்கான போனஃபைட், அதவே தாராளமா வைக்கலாம். அதுல தெளிவா போட்டிருப்பாங்க, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் போனஃபைடுக்கு மேல டாப்ல மெடிசன் டென்டல் அண்ட் இந்தியன் மெடிசன் சொல்லிட்டு தான் அதுக்கும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த போனஃபைடை தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க வச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஜென்ரலா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்களா, 6th லேருந்து 12th வரையும் நீங்கள் தமிழ்நாட்டில் படித்ததுக்கான ப்ரூஃப் வைக்கணும், போனஃபைடு. ஸ்பெஷல் கேட்டகரி அதுக்கேற்ற மாதிரியா. அதுக்கப்புறம் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒட்டிடுங்க, அதில் உங்களுடைய சைன் போட்டுருங்கன்றாங்க. அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் கார்டு, அதாவது அக்னாலஜ்மெண்ட் போஸ்ட் கார்டை வாங்கி நீங்கள் உள்ளே வச்சு எல்லாமே, இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு பேஜை ஃபஸ்ட்டு வச்சுருங்க, செக்லிஸ்ட். இதில் என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறீங்களோ இதை டிக் அடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிக் அடிச்சுட்டு உள்ளே வச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை, அந்த பேமெண்ட் ரெசிப்ட், நீங்கள் 500 ரூபா பணம் கட்டியிருப்பீங்களா, அதெல்லாம் முன்னாடி வச்சிருங்க. ஸோ இதுதாங்க வந்து. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டோ கொரியரோ, ஓகேவா, தாராளமாக இருப்பேன். ஸ்பீட் போஸ்ட் கொரியர் அனுப்புங்க பெஸ்ட்டு. ஓகேவா? மறந்துடாதீங்க. இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய சேனல்ல அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இந்த செக்லிஸ்ட்டை நான் தனியாக எடுத்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புறேன். அதே மாதிரி இன்னும் அப்ளிகேஷன் தனியாக நான் உங்களுக்கு மறுபடியும் நான் அனுப்பிச்சுறேன். கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் ஃபார்மை தனியாக உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகேவா? ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனல்